சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? காலையிலேயே தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. மாட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் போய் குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு மாட்டுட்ருக்க சாணம் எல்லாத்தையும் வாரிட்டு மாடும் பிடிச்சி நிழலில் கட்டிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே அவரும் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டார். கொஞ்சமாக வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, உங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மட்டனையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்களா